சளி, வீசிங், ஆஸ்துமா என்ன செஞ்சாலும் எப்படி உருண்டு பரண்டாலும் சரி, வெய்ய காலத்துல கூட இந்த சளியும் வீசிங்கும் ஆஸ்மா தொந்தரவும் ஒரு முடிவுக்கே வர மாட்டேங்குது. அப்ப 10 வருஷமா இருக்கக்கூடிய சளிய கூட 10 நாள்ல நிறுத்த முடியும். இந்த 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டாலே போதும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு மருந்து சாப்பிட்டு சளி குறையல, ஒரு யோகா மட்டும் பண்ணிட்டு சளி குறையல அப்படின்றாங்க. அப்ப நம்ம உடல்ல என்பது ஒரு கனெக்டிவிட்டியில ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ கோர்வையா சில விஷயங்களை சேர்த்து பண்ணும் போதுதான் நுரையீரல இருக்கக்கூடிய ஸ்டாக்னன்டான சளி கழிவுகள், நெஞ்சு சளின்னு சொல்லக்கூடிய அந்த சளி கரைந்து வெளியே போனாதான் காஃப் கண்ட்ரோல் ஆகும், வீசிங் கண்ட்ரோல் ஆகும், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி கண்ட்ரோல் ஆகும், ஆஸ்மா நமக்கு கண்ட்ரோல் ஆகும். சரி, இந்த கோல்டு ப்ராப்ளம் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு யோகாஸ், ஒரு 3 யோகாஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆனா இந்த 3 யோகாஸ் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் டயட் ஃபாலோ பண்ணணும். நம்ம சொல்லக்கூடிய கஷாயத்தை வீட்டிலே தயார் பண்ணி சாப்பிடணும். இந்த 3ஐயும் நீங்க சேர்த்து பண்ணும்போது பல வருஷமா இருக்கக்கூடிய சளி கூட மலம் வழியாக உடனே வெளியேறும், ஜீரண ஆற்றல் பெருகும். பெருகினாலே நம்ம இந்த தொந்தரவுல இருந்து, இந்த சளி தொந்தரவுல இருந்து முற்றிலுமாக நம்ம வாழ்நாள் முழுக்க ஃப்ரீயா ஒரு பிரீத்திங் நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப அந்த யோகாசனாஸ் நம்ம என்னென்ன வீட்டுல இருந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து காமன் கோல்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வீட்டுல இருந்த மாதிரியே ஃபாஸ்டான ஒரு ஹோம் ரெமெடி. அதே போல காஃப், கோல்டு, நம்ம சொன்ன மாதிரி பிரீத்திங் சம்பந்தப்பட்ட, ஆஸ்மா சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வு. குழந்தைகள் கூட இன்னைக்கு நெபுலைசர் யூஸ் பண்றாங்க. சோ அவங்களுக்கும் இது ஒரு எஃபெக்டிவான ரெமெடியா இருக்கும். 4 வயசுல இருந்து குழந்தைகள் தாராளமா இந்த யோகாஸ் எல்லாம் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் யோகா என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது பேரு பாலாசனா. இந்த யோகாவோட போஸ்டர் எப்படி உட்காரணும் இப்ப இந்த வீடியோல நம்ம காட்டுறோம். சோ அப்ப கால்களை நல்லா முட்டி நல்லா மடித்து, நம்முடைய மார்பு பகுதி அந்த முட்டிக்கு மேல வரணும், தலை நல்லா கீழே படிமானமா இருக்கணும். சோ இத ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம தினமும் ரிலாக்ஸ் பண்ணி பண்ணும்போது நுரையீரலுக்குள்ள ஃபுல் ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா சளி வெளியே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராணாயாமா, அது எல்லாருமே பண்ணலாம். அது கண்டிப்பா இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும், சளி, வீசிங், ஆஸ்மா பிரச்சனைக்கு அற்புதமான ஒரு யோக பயிற்சி. அடுத்து கபாலபதி. பிராணாயாமா விட கபாலபதி ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னா இந்த கபாலபதி அப்படின்றது கம்ப்ளீட்டா பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணிடும். சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியான டயர்ட்னஸ், ஒரு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, மூச்சு அடைப்பு, இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். நெஞ்சு சளி கட்டி இருப்பதன் காரணமா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு இறுக்கமான சூழல் இருக்கும், தொடர்ந்து இரும்பல் இருந்த வண்ணமே இருக்கும். சோ அப்ப இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு இப்ப நம்ம சொன்ன இந்த 3 யோகா மிக மிக ஒரு பயனுள்ளதா இருக்கும். கபாலபதி எப்படி பண்ணணும் இப்ப வீடியோ காட்டுறோம். சோ மூக்குல மூச்சை இழுக்காம மூச்சை மட்டும் வெளியே விடணும். அப்ப ஆசனவாய் வந்து நம்ம கம்ப்ளீட்டா அந்த பிரஷரை ஹோல்ட் பண்ணிக்கணும். சோ ஆசனவாயை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும். சிட்டிங் பொசிஷன் வந்து நம்ம பத்மாசனத்துல கூட உட்காரலாம். சோ இதுதான் வந்து கபாலபதி செய்யக்கூடிய முறை. சோ இந்த யோகா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 நாள் டயட் சொல்லியிருந்தோம். இப்ப அந்த டயட் பத்தி பார்க்கலாம். இப்ப இந்த 10 நாள் இப்ப நம்ம சொல்லக்கூடிய உணவை தவிர வேற எதுவும் சாப்பிடாதீங்க. ஏன்னா ஜீரணத்தின் குறைபாடுதான் எல்லா விதமான சளி, ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ஓகே, பிரேக்ஃபாஸ்டுக்கு கருப்பு கவுனி அரிசி வாங்கி நல்லா பொடியாக்கிக்கோங்க, இல்ல நொய்யரிசி ஆக்கி நல்லா வேக வச்சு ஆற விட்டுருங்க. இருபதுல தண்ணீர் ஊற்றி வைத்து காலையில் கரைத்து ஏதாவது ஒரு வத்தல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வத்தல், பாவக்காய் வத்தல், இந்த மாதிரி வத்தலோட இந்த காலையில ப்ரோபியோட்டிக்ஸ் எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்க எல்லா கேசஸ் வெளியேறும். கேசஸ் வெளியே போனாலே சளி கரைஞ்சி நமக்கு மோஷன் வழியா வெளியேற ஆரம்பிச்சிடும். மத்தியானத்திற்கு புழுங்கல் அரிசி மட்டும் பயன்படுத்துங்க. பச்சரிசியோ பாஸ்மதி அரிசியோ பயன்படுத்த வேண்டாம். பருப்பு, சுண்டல் போன்ற ஹெவி புரோட்டீன்ஸ் இந்த 10 நாட்களுக்கு வேண்டாம். சோ புழுங்கல் அரிசி சாதம்,
முடிந்த வர ரசம், சுண்டைக்காய் குழம்பு, அந்த மாதிரி குழம்புகள் பயன்படுத்துங்க. மேக்சிமம் ரசமே பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கூட ஏதாவது ஒரு கப்பு வெஜிடபிள்ஸ் எப்படி குக் பண்ணோம்னா, நல்லா ஹாஃப் குக் இல்லைன்னா ஃபுல் குக் பண்ணாலும் ஸ்டீம்ல குக் பண்ணுங்க. ஸோ மேக்சிமம் நம்ம வந்து என்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சுரைக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், இது போன்ற வெஜிடபிள்ஸ். இது கூட கொஞ்சமா கேரட், பீட்ரூட், முட்டைகோஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சமா இருக்கிற மாதிரி ஒரு பவுல் வெஜிடபிள், ஒரு பவுல் ரசம் சாதம் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. நைட்டுக்கு நம்ம இப்ப சொல்லக்கூடிய குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் கெடாது. இது கூட தினமும் இட்லி இல்ல தோசை, இதை தவிர நைட் டிஃபனுக்கு சப்பாத்தி, பூரி, ஆயில் ஐட்டம்ஸ் எதுவும் வேண்டாம். சரி, இந்த குழம்புக்கு சுக்கு 2 துண்டு, அதிமதுரம் 2 துண்டு, திப்பிலி சிறிதளவு, சித்திரத்தை 2 துண்டு, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், தனியா 3 ஸ்பூன். அப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா லைட்டா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு தேவையான அளவு இந்த பொடி யூஸ் பண்ணுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, புளி கண்டிப்பா கரைச்சு கொஞ்சம் ஊத்தணும். தக்காளி 2 போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, நல்லெண்ணெய் தேவையான அளவு விட்டு இந்த குழம்ப தாளித்து விட்டு இப்ப நம்ம சொன்ன மாதிரி புளி கரைச்சி இந்த ஜீரண குழம்பு வச்சு இத நல்லா 1 வாரம் வரைக்கும் கூட கெடாம இருக்கும். இட்லி தோசையோட இரவு சாப்பிடும் போது நல்லா செரிமானம் நடக்கும். சாப்பிட்டு முடித்தவுடன் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஹெர்பல் டீடாக்ஸ ஒரு 10 டேஸ் எடுத்துக்கிட்டாலே போதும். உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட நீரும் சளியும் வெளியேறிடும். வாழ்நாள் முழுக்க வீசிங் தொந்தரவோ இல்ல ஆஸ்மா பிரச்சனையோ இரும்பல் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இந்த குழம்பு கொஞ்சமா யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு தாராளமா ரச சாதம் கொடுக்கலாம், கூழ் தாராளமா கொடுக்கலாம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய மருந்து திப்பிலி ஒரு 10 கிராம்ஸ் இருக்க மாதிரி வாங்கிக்கணும். கண்டங்கத்திரி பொடி ஒரு 10 கிராம், அதிமதுரம் பொடி ஒரு 10 கிராம், ஆவாரம் பூ பொடி 50 கிராம் இருக்கணும், துளசி பொடி 5 கிராம், அருகம்புல் பொடி 25 கிராம். இப்ப நம்ம சொன்ன அளவுல கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு காலையில கஷாயம் சாப்பிடணும். நைட்டு உணவிற்கு பிறகு 1 ஸ்பூன் தண்ணியில நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி கஷாயம் சாப்பிடணும். இந்த சளி கஷாயம் தொடர்ந்து குடித்து வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு இருந்த மாதிரியே இந்த சளி பிரச்சனைய நம்ம மேக்சிமம் 2 டேஸ்ல ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா 10 நாளாவது ஃபாலோ பண்ணாதான் திரும்ப வராம இருக்கும். சோ காமன் கோல்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இது எஃபெக்டிவான ரெமெடி. ஒரு கோல்டு ப்ரிவென்ஷனுக்கும் சரி, இல்ல பிரீத்திங் டிஃபிகல்ட்டிக்கும் சரி, ஆஸ்மா ப்ராப்ளம்க்கும் சரி, வீசிங் ப்ராப்ளம்க்கும் சரி, இது வந்து எல்லா விதமான நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அற்புதமான ஒரு தீர்வு தான் இப்ப நம்ம இந்த பதிவுல கொடுத்திருக்கோம். ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்றோம். உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையே மருந்தாக மாற்றி எப்படி ஒரு பிரச்சனைல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற கம்ப்ளீட்டான ஒரு டயட் சப்போர்ட் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதற்கு உங்கள் பற்றிய தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9677400956 இந்த நம்பருக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் உங்களுடைய கால்களின் பாதங்களை வைத்து உங்க உடலில் இருக்கக்கூடிய நோய்களை கண்டறியக்கூடிய, சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை பற்றிய முற்றிலுமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.